கண்டிமலைகளின் மீது உதயமான அந்த பொற்காலை ஹரியணையின் மீது எழுந்தார் கண்டியின் கடைசி மன்னன் விக்கிரமரசிங்கன். ஒரு அரசன் மட்டும் அல்ல, ஒரு பண்பாட்டின் உயிர்ப்பும், ஒரு நாட்டின் கடைசி தீப்பொறியும். அவரின் ஆட்சியில் கண்டி மலர்ந்தது, மக்களையும் கலைகளையும் காப்பாற்ற. அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் நீதி, கருணை, மனிதம் அவற்றின் ஒளி இருந்தது. ஆனால் மலைகளின் அப்பால் ஒரு கரும்படல் எழுந்து கொண்டிருந்தது. ஆங்கில படைகள் கண்டியின் இதயத்துக்கே நெருங்கின. போரின் வாசம் காற்றில் கலந்து நாடு நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அரசன் எழுந்தார், ஒளி குறையாத உறுதியுடன். இந்த மண்ணை நான் துரோகத்துக்கு விற்க மாட்டேன் என்ற அவரது குரல் கண்டி மலைகளே எதிரொலித்தன. போர்க்களத்தில் எதிரியை வெல்லும் முன் அரண்மனைக்குள்தான் ஒரு துரோகம் பிறந்தது. நம்பிக்கையின் நிழல் உடைந்து அரசன் தன் சொந்த மண்டபத்திலேயே ஆங்கிலர்களால் பிடிக்கப்படுகிறார். கப்பல் நகரும் போது தாய்நாடு தொலைவில் மங்கியது. அரசன் கண்களில் மட்டும் ஒரு தீப்பொறி இன்னும் எரிந்தது. என் உடலை நீக்கியாலும் என் நாட்டின் உயிரை எடுக்க முடியாது. இவ்வாறு விக்கிரமரசிங்கன் கண்டியின் கடைசி மன்னனாக மட்டுமல்ல, வரலாற்றின் கடைசி ஒளி போல இன்றும் தமிழர் நினைவுகளில் வாழ்கிறார். அவரின் பெயர், அவரின் மரபு, அவரின் வீரத்தீ என்றும் மறையாது.